பெறாத என் ஜெபங்கள் இந்த ஆண்டிலே பதில் பெறும். unanswered prayer will be answered. நான் சொல்லும்போது ஒரு ஆமீன் சொன்னா தான் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் நேத்தான் படித்தேன், கிருபை என்ற வார்த்தைக்கு பொருள் வாக்குத்தத்தத்தை நம்புகிறான், அதான் கிருபை. புரியவே இல்லை. கிருபை பெற்றவன் யார் என்றால் one who believes the word of God, one who believes the promise of God. எவன் ஒருவன் வாக்குத்தத்தத்தை நம்புகிறான் அவன் தான் கிருபை பெற்றவன். கரங்களை உயர்த்தி. பணம் கிருபை இல்லை, வசதி கிருபை இல்லை, கார் பங்களா கிருபை இல்லை, வாக்குத்தத்தங்களை பதிவ நம்புகிறோம், அதான் கிருபை. எல்லாம் சொல்லுங்க. தம்பி பாடினார், இப்போ வல்ல கிருபை எனக்கு நல்ல கிருபை. போயிட்டார், அவர் இருக்கிறார். கிருபை என்பது தேவன் சொன்ன வார்த்தைகளை கண்ணை மூடி நம்புறோம், அதான் கிருபை. எல்லாம் கரங்களை விட்டு சொல்லுங்க, தேவனே கண்ணை மூடி. இந்த கண்ணை மூடி இல்லை, சூழ்நிலை வரும்போது நம்பவே முடியல, நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை, அதுக்குரிய சாத்தியமே இல்லை, பட் ஸ்டில் ஐ பிலீவ். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஐயா நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பார் கிருபையை பற்றி. கிருபை என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்னவென்றால் வாக்குத்தத்தங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறானே, அதுதான் கிருபை. புரியல உங்களுக்கு? 125 வயசு தேவன் சொல்றாரு, உனக்கு சந்ததி உண்டாகும், ஏற்றுக்கொண்டானே. திக்குவாய் மந்தனாவு ரட்சகனாய் மாற்றுவேன், ஏற்றுக்கொண்டாரா? சத்தமா. ஆடுகளின் பின்னாக திருந்த உன்னை அரசனாக்குவேன், ஏற்றுக்கொண்டாரா? எல்லாம் கரங்களை உயர்த்தி. கிருபைனா கவனிங்க, பேய் ஓட்டுறது கிருபை இல்லை, பிசாசு ஓட்டுறது கிருபை இல்லை, கோச்சு கூட தம்பி பாட்டு பாடுறது கிருபை இல்லை, அது எஸ்பிபி கூட பாடுவார். புரியுதா உங்களுக்கு? அது கிருபை இல்லை. யார் வேணா பாடலாம். எல்லாம் வேதத்தை கையில் சொல்லுங்க, பைபிளை கையில் எடுத்து, வேதத்தை கையில் எடுத்து, வாக்கு தத்தங்களை மனப்பூர்வமாய் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுதான்னு தெரியல எனக்கு. இட் இஸ் நாட் அ ரீடிங், இதை படிக்கிறது அல்ல, நடக்கும், யாருக்கும் அல்ல, எனக்கு. சொல்லுங்க, நியாயத்தின் ஆண்டு, ரெண்டாவது செவி கொடுக்கும் ஆண்டு, மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது ஒன்று அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, இங்கே கூட ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை ஆவியான சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில், 5ஆம் வசனம் அதில் போடுறீங்களா? 5ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பின் ஆண்டு. இன் இங்கிலீஷ் டிவைன் ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. சொல்லுங்க, என் காலடிகள், யாரோ தமிழில் படிப்பீங்களா? தமிழில் படிக்கிறது இல்லை, மைக்கில் பார்ப்பீங்க, மைக்கில் படிப்பீங்களா? சொல்லுங்க, என் காலடிகள், எல்லாம் திரையில விட பாருங்க ப்ளீஸ். என் காலடிகள் வழுவாதபடி. நான் சொல்லுவது எழுத்தின்படி மட்டுமல்ல, இது உண்மையை சொல்லட்டுமா? பல முறை ஒரு முறை பிரேசில்